ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து GTA 5 வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி GTA 5 வந்து நம்ம ஓப்பன் பண்ணோடனே லோடிங் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பிகினி போட்டு ஒரு கேர்ள் வருவாங்க. இவங்க நேம் பார்த்தீங்கன்னா ஷெல்வி விலிண்டர். இவங்க ஒரு மாடல். இவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவங்களை பற்றி டெடிக்கேட்டடாக நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். வாங்க GTA 5 எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த கேம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன சோர்ஸ் வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடோரண்ட் ஆப் வேணும். இதை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 40 GB இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா வேணும். டேட்டா பார்த்தீங்கன்னா ஜியோவில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு 3 டேட்டா பிளான் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா 201 40 GB பிளான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா கேம் பார்த்தீங்கன்னா 36 GB. ஆனால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் டெய்லி டேட்டா பிளானில் கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி கூட இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஜியோ ஹாட்ஸ்பாட் இருந்தால் அதை யூஸ் பண்ணிங்க. இது யூஸ் பண்ணுறதுனால உங்கள் டவுன்லோடிங் ஸ்பீட் டியூரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆக வாய்ப்பு இருக்குது. இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல, நாம் வந்து மொபைல்லே பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இந்த யூடோரண்ட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இது பார்த்திங்கன்னா 10 MB வருது. இதை வந்து மஸ்ட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் காட்டுறேன். மெயினாக ஐக்கான் வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க. பார்த்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. இதுதான் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கிராண்ட் தெஃப்ட் 5 டொரண்ட் டவுன்லோட் 3 years ago, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கேமை வந்து இந்த வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்க டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேம் பற்றின 2-3 டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இன்னும் கீழே வந்தீங்கன்னா கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ டொரண்ட் லிங்க் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் இந்த கேம் ரன் ஆக என்ன OS தேவைப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் ஸ்டுடியோ மினிமம் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் மினிமம் NVIDIA 1 GB ரேம் கிராஃபிக்ஸ் கார்டு தேவை. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 65 GB தேவை. சவுண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா DirectX 10 தேவைப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்காங்க. கேம் சம்மந்தமான 2 ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மறுபடியும் மேலே வந்தீங்கன்னா க்ரீன் கலரில் உங்களுக்கு டொரண்ட் டவுன்லோட் இருக்கும். இதை வந்து ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு blank ஸ்க்ரீன் வரும். உடனே நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நீங்கள் மறுபடியும் டொரண்ட் அந்த க்ரீன் கலரை டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச டொரண்ட் ஆப் ஓப்பன் ஆகி அந்த கிராண்ட் தெஃப்ட் 5 அப்படிங்கிற நேம் வந்து லோட் ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஸ்டார்ட் ஆகிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்பீடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டவுன்லோடிங் டியூரேஷன் வந்து எத்தனை மணி நேரத்தில் டவுன்லோட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு இதை வந்து பர்சன்டேஜில் உங்களுக்கு காட்டிங்க. நீங்கள் அந்த நேமை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து என்னென்ன ஃபைல் டவுன்லோட் ஆகுது அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபிட்கேல் 1 பின் 2 அப்படின்னு 12 ஃபைல் டவுன்லோட் ஆகுது. செட்டப் ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேண்டி கிரஷ் இல்லைனா வேறு கேம் சம்மந்தமான ஆடு வரும். இதை ஸ்கிப் பண்ணால் ஒரு 5 செகண்ட்ஸ் கழித்து உங்களுக்கு ஸ்கிப் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆடு வந்து உங்களுக்கு ஸ்கிப் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடிங் பேஜ் மறுபடியும் வந்துருச்சு. டவுன்லோட் காட்டுது. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த GTA 5 வந்து பாஸ் பண்ணலாம். அழுத்தி பிடிச்சிங்க, அந்த நேமை வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் டவுன்லோட் ஆகுது, பாஸ் ஆயிரும். நீங்கள் அகைன் மறுபடியும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறது ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா KB ஸ்பீடு காட்டியிருக்காங்க. மறுபடியும் நான் பாஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டைம் வேணால் நீங்கள் பாஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அந்த ஜியோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் 201 பேக் போட்டு கிட்டத்தட்ட எனக்கு 2 நாள் ஆச்சு இது டவுன்லோட் ஆகிறதுக்கு. நீங்கள் உங்கள்கிட்ட டெய்லி டேட்டா வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட டவுன்லோட் பண்ணலாம். டெய்லியும் 1 GB அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஏன் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மெத்தடில் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த டவுன்லோட் வந்து பாஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேறு இதில் போனீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வர் ப்ராப்ளம் வரும். இடையில கூட உங்களுக்கு டவுன்லோடு வந்து கட்டாக வாய்ப்பு இருக்குது. இதில் அப்படி ஆகாது. நீங்கள் எத்தனை தடவை வேணால் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய லேபில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 மணி நேரம் ஆச்சு. நான் வந்து நேற்று நைட்டு வந்து இன்ஸ்டால் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 ஆச்சு. இப்போ தான் எனக்கு இன்ஸ்டால் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி நேரம் 52 நிமிஷம் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் எனக்கு இதில் லோட் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் கேமை ஸ்டார்ட் பண்ணுறேன். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த பிகினி போட்டு ஒரு கேர்ள் வருவாங்க. வரல, இன்னும் வருவாங்கன்னு நினைக்கிறேன்.
இப்போ தான் லோட் ஆகுது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய லேபில் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். சேம் அதே 36 GB அதே டொரண்ட்டில் டவுன்லோட் பண்ணது தான். பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த கேம் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க கேம் லோட் ஆனோன்னா. இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொலாபரேஷன் கேட்டிருக்காங்க, டிஸ்பிளே பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா கேம் வந்து எடுக்குது பாருங்கள், ஒரு ஸ்மூத்தாக எடுக்குது, எந்த வித லேகும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து கேமராவில் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்பிளே வந்து டிம்மாக தெரியுது. ஆனால் நீங்கள் உங்கள் லேபில் விளாண்டிங்கன்னா சூப்பராக இருக்குது, ஒரு எந்த வித லேகும் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு ஸ்மூத்தான கேம் ப்ளே வந்து இருக்குது. நீங்களும் இதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து டேட்டா மஸ்ட்டு தேவைப்படும். உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் மினிமம் 40 GB இருக்கிற மாதிரி பார்த்து இதை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதில் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த கேம் வந்து உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆன உடனே நீங்கள் பென்ட்ரைவ்லோ இல்லை வந்து உங்கள் லேப்லேயோ வந்து மூவ் பண்ணாதீங்க, காப்பி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து காப்பி பண்ணுங்கள். எந்த வித கரப்டும் இல்லாமல் உங்கள் லேபுக்கு காப்பி ஆகி கேம் ரன் ஆனதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் இருக்கிற இந்த கேமை வந்து டெலீட் பண்ணுங்கள். அது முடியும் நீங்கள் மூவ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் காப்பி மட்டும் பண்ணுங்கள். இதை வந்து மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.